எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த எண்ணற்ற பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம். கண்டிப்பாலும் இந்த பதிவு உங்களுடைய மிக பெரிய சந்தேகத்துக்கு ஒரு தீர்வாக இருக்கும். முழுமையாக இந்த பதிவை பாருங்கள். நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா, சுவாமி, வீடுகளிலே என்ன மாதிரியான செடிகளை வளர்க்கலாம், என்ன மாதிரியான செடிகளை வளர்க்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. வீடு அப்படிங்கிறது நாம் வாழக்கூடிய இடம். நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளுக்கு அதிர்வுகள் இருக்கிறது. இப்போ நீங்கள் கோயிலில் இருந்தீங்கன்னா குட் வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுவீங்க. இதே ஒரு மயானத்தில் இருந்தீங்கன்னா பேட் வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இருக்கும் இடத்தை பொறுத்து அந்த வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறத நாம் ஃபீல் பண்ணுவோம். இதுதான் வீட்டுக்கும் பொருந்தும். வீடு என்பது நம்மளுடைய வாழ்நாளிலே பெரிய பங்கினை கழிக்கக்கூடிய ஒரு இடம். மேக்சிமம் வீடு தான். ஆஃபீஸ்க்கு காலையில் 9 மணி 10 மணிக்கு போனோம்னா நைட்டு ஒரு 7-8 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுறோம். அதுக்கு மேலே நம்ம வீட்டில் தான் இருக்கோம். ஸோ மேக்சிமம் நம்மளுடைய நேரத்தை நம்ம வீடுகளில் தான் செலவு பண்ணுறோம். ஆசாசையாக நீங்களே சொந்தமாக கட்டின வீடாக இருந்தாலும் சரியே, இல்லை சார் நாங்கள் வாடகைக்கு தான் இருக்கேன் அப்படிங்கிற வீடாக இருந்தாலும் சரியே, இந்த வாஸ்து அப்படிங்கிற விஷயமாகப்பட்டது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக அதை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வாஸ்து அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம் இருக்கக்கூடிய வீட்டின் அமைப்பை தான் வாஸ்துன்னு சொல்கிறோம். எந்தெந்த அமைப்பில் எப்படிலாம் இருக்குது, சமையலறை எங்கே இருக்குது, அதே மாதிரி பெட்ரூம் எங்கே இருக்குது, கழிப்பறை எங்கே இருக்குது, பூஜை அறை எங்கே இருக்குது அப்படின்ட்டு அறைகள், நாம் இருக்கக்கூடிய அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அறைகளினுடைய அமைப்பை விளக்குவது தான் வாஸ்து அப்படிங்கிற விஷயம். சார், இந்த வாஸ்து அப்படிங்கிற விஷயம் ஏதோ இன்னைக்கு நேற்று வந்ததுன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். அந்த காலம் தொட்டே வாஸ்து இருந்துகிட்ருக்கு. மன்னர்கள் கோயில் கட்டும் பொழுதும் சரி, அரண்மனை கட்டும் பொழுதும் சரி, இந்த வாஸ்து பார்த்து தான் கட்டினாங்க. அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது. இது எந்த இடத்துல மக்களிடத்துல ஒரு விரும்பத்தகாத சாஸ்திரமாக மாறும் அப்படின்னு கேட்டால், எக்ஸ்ட்ரீமாக வாஸ்து பார்க்குறாங்க இல்லையா, அப்போ தான் என்னடா இதெல்லாம் பொய் போல அப்படின்னு எண்ணத்தை ஏற்படுத்தும். எந்த ஒரு ஆன்மீக சாஸ்திரமும் பொய் அல்ல. ஜோதிடம்னு சொல்கிறோம், வான்வியல் ஜோதிடம் சொல்கிறோம்ல, கட்டங்கள் வச்சு சொல்கிறது, அதுவும் பொய் அல்ல. கைரேகை ஜோதிடமும் பொய் அல்ல. சகுன ஜோதிடமும் பொய் அல்ல. வாஸ்து ஜோதிடமும் பொய் அல்ல, உண்மை. ஆனால் இன்றைக்கி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறாங்க. வாஸ்து அப்படியே துல்லியமாக அப்படியே கத்தி மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி இருக்க முடியாது. ஏதோனும் ஒரு சிறு சிறு குறைகளும் குற்றங்களும் இருக்க வேண்டும். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க. பெரும்பான்மையானவங்க வீடு கட்டுவாங்க, முழுமையாக கட்டி முடிச்சுட்டு பால் காய்ச்சலாமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அப்படி காய்ச்சவே கூடாது. ஏதேனும் ஒரு குறை, ஏதாவது ஒரு குறை இருக்கணும். இப்போது உங்கள் வீட்டு பால் காய்ச்சதலுக்கு வராங்க சொந்தக்காரங்க அப்படின்னா, வீடு நல்லா இருக்குப்பா, ஓகே, என்ன இது மட்டும் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்குது அப்படின்ட்டு அவங்க ஒரு வேர்டு சொல்லணும். ஒரு வெள்ளை தாளிலே கருப்பு புள்ளியை வைத்தால் மக்கள் அனைவரும் அந்த வெள்ளைத்தாளை பார்க்க மாட்டார்கள், கருப்பு புள்ளியை தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி எப்பயுமே நம்ம திருஷ்டி பற்றக்கூடாது. அழகாக ஒரு குழந்தை இருக்குது, லட்டாட்டம் இருக்குது, பார்த்து யாரும் கண்ணு வைக்கக்கூடாதுன்னுட்டு அந்த குழந்தையோட நெத்தியில் ஒரு பொட்டு பெருசாக வைப்பாங்க, அந்த குழந்தையோடைய கன்னத்தில் பெருசாக ஒரு பொட்டு வைப்பாங்க. பார்க்குறவங்க அந்த குழந்தைய பார்க்குறது ஒரு 50% பொட்டு 50% பார்ப்பாங்க. ஸோ அவங்களுடைய பார்வையுடைய தாக்கம் குறைஞ்சிரும்.
அதனால் இந்த அதிர்வுகள் அப்படிங்கிறது கட்டாயமாக மனிதனினுடைய மனநிலையவே மாற்றக்கூடியது. நல்லா இருந்தாருங்க, திடீர்னு கோவப்படுறாரு, திடீர்னு தொழிலில் சரியாக கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டேங்கிறாரு, வேலைக்கு போக மாட்டேங்கிறார், எல்லாமே அதிர்வுகள் சம்பந்தப்பட்டது. உங்களுடைய எண்ண அலைகளை எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீர்களோ அந்த மாதிரி பலன்களை நீங்கள் அடைவீங்க. இன்னும் சொல்லணும்னா, எப்படி உங்கள் வீட்டில் சுற்றி இருக்கக்கூடிய அறைகள் உங்களுக்கு வைப்ரேஷன்ஸை ஏற்படுத்துமோ அதே மாதிரி உங்களுடைய வீட்டை வெளியில் சுற்றி வளரக்கூடிய செடிகள், மரங்கள் ஆகியவைகளும் உங்களுக்கு வைப்ரேஷன்ஸை கொடுக்கும் சக்தி கொண்டது. அதில் வீட்டில் வாஸ்துப்படி சில செடிகளை தான் வளர்க்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வாஸ்துப்படி சில செடிகளை கட்டாயமாக வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் நான் விளக்கமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வளர்க்க வேண்டிய செடிகள் என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த செடிகள் எல்லாத்தையும் நீங்கள் வீட்டிலே வளர்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் வாஸ்து குறைபாடு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. வாஸ்து குறைபாடு இல்லாத அதே நேரத்தில் உங்களுக்கு செல்வம் அதிகரிக்கும். இன்கேஸ் வாஸ்து குறைபாடு உங்கள் வீட்டில் இருந்திருக்குது அப்படின்னா கூட இந்த செடிகளை வளர்க்கும்போது அந்த வாஸ்து குறைபாடு நீங்கி பணத்தடை முற்றிலுமாக நீங்கும். சார் பணமே வரல சார், நாங்கள் ஒரு பெரியவரை கூப்பிட்டு காட்டும் பொழுது அவர் சொல்கிறார் சார் வீட்டில் இந்த பிரச்சனை வாஸ்து, ஸோ இங்கே இருந்தால் பணமே வராதுங்கிறார் சார் அப்படிங்கிறவங்க கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயமாக அந்த வாஸ்து முழுமையாக நீங்கி, அதாவது வாஸ்து பிரச்சனை முழுமையாக நீங்கி உங்களுடைய வீட்டில் நல்ல சுபிக்ஷம் கிடைக்கும். சரி, என்னென்ன செடின்னு நான் சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா ரோஜா செடி. வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கக்கூடிய முதன்மையான செடி ரோஜா செடி. இந்த ரோஜா செடிக்கு பார்த்தீங்கன்னா 2 விதமான குணநலன்கள் இருக்குது. ஒன்று, மற்றவர்களை கவரக்கூடிய தன்மை ரோஜாவுக்கு இருக்குது. பார்த்திங்கன்னா ரோஜாவில் பூ வைக்கும். ரோஜா பூவை விரும்பாதவர்கள் ரொம்ப சொற்ப மனிதர்கள் தான். இல்லவே இல்லைங்கிற அளவுக்கு ரோஜா பூவை எல்லாருக்குமே இஷ்டமாக பிடிக்கும். இந்த ரோஜா பூ உங்கள் வீட்டுக்குள்ளே வரைச்ச அந்த பூவினுடைய அந்த கவர்ச்சி வரும் மனிதர்களுடைய அந்த கெட்ட பார்வையை குறைத்து அவர்களை ஒரு நல்ல மனநிலையோடு, சாந்தமான மனநிலையோடு வீட்டிற்குள் செல்ல வைக்கும். போகும்போது எப்படி செருப்பை வெளியில் கழட்டிட்டு உள்ளே வராங்களோ அதே மாதிரி அவங்களுடைய கெட்ட வைப்ரேஷன்ஸ் இந்த ரோஜா செடி இழுத்துக்கும். ஸோ அவங்க ஒரு நல்ல மூடில் உள்ளே வருவாங்க. இந்த ரோஜா செடியை வீட்டில் நட்டு வச்சு வளர்க்குறதுல இன்னொரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. ரோஜா செடி மட்டும் வீட்டுக்கு முன்னாடி வளர்ந்ததுன்னு சொன்னால் வாஸ்து குறைபாடு நீங்கும். உங்கள் வீட்டில் இன்கேஸ் ஏதேனும் ஒரு வாஸ்து குறைபாடு இருக்குது, அதனால் நீங்கள் கொஞ்சம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மெனக்கெட்டு நிறைய ரோஜா செடிகளை வாங்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி இடம் இருந்தால் நட்டு வச்சு வளருங்க. இப்படி நீங்கள் வளர்க்கும் பொழுது வீட்டில் வாஸ்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய சகல விதமான பிரச்சனைகளும் தேரும். சரிங்களா? ஸோ ரோஜா செடி ஒன்று. எந்த கலரில் வேணாலும் வைக்கலாம். சிவப்பு, மஞ்சள், வெள்ளை, எந்த கலரில் வேணாலும் வைக்கலாம். சரிங்களா? ஒன்று. அடுத்தது துளசி செடி. இந்த துளசி அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக செடி, தெய்வீக குணம் கொண்ட செடி தான் துளசி. துளசி செடி அந்த காலத்தில் வீட்டுக்குள்ளே சென்ட்ரலில் நடுவில் மாடம் மாதிரி வச்சு துளசிக்கு பூஜை செய்வாங்க. நட்டு வச்சு வெள்ளிக்கிழமை தோறும் பூஜை செய்வாங்க, செவ்வாய்க்கிழமை பூஜை செய்வாங்க. இந்த துளசி வழிபாடுங்கிறது இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் பெருமாளை வணங்குறவங்களா இருந்தீங்கன்னா, பெருமாள் பக்தராக இருந்தீங்கன்னா, துளசியை வணங்காமல் பெருமாளை நீங்கள் வணங்குறீங்க பட்சத்தில் உங்களுக்கு முழு பலன் கிடைக்காது. துளசியை வணங்கிட்டு தான் நீங்கள் பெருமாளையே வணங்கணும். துளசி வழிபாடு இல்லாமல் பெருமாள் வழிபாடு பூர்த்தி ஆகாது.
பெருமாளுக்கான எந்த விரதம் நீங்கள் இருந்தாலும் சரி, துளசி தண்ணீரை குடித்த பிறகுதான் அந்த அந்த விரதமே உங்களுக்கு பூர்த்தியாகும். இந்தளவுக்கு துளசி என்பது மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பொருள். இந்த துளசி செடியை வீட்டில் வளர்க்கறதுனால எதிர்மறை சக்தி வீட்டுக்குள்ளே வராது. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸையும் நீக்கக்கூடிய சக்தியாக இது இருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் வீட்டுக்கு சென்ட்ரலில் துளசி செடி வச்சு வளர்த்தாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம வெளியே நட்டு வச்சு வளர்க்கலாம். வீட்டுக்கு வெளியில் இந்த துளசி செடி மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமான செடியாக நம்ம கையாளணும். மற்ற செடிகளை போல இந்த துளசி செடியை வந்து கையாள முடியாது. பொண்ணுங்க தீட்டு காலத்தில் துளசி செடிக்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, காஞ்சிரும். பெண்கள் தீட்டு காலங்களிலே துளசி செடி பக்கத்தில் போனாலோ அல்லது அதை தீண்டினாலோ காஞ்சு போயிடும், வாடி போயிடும். ஸோ சுத்தமாக இருக்கணும். ஆண்களுக்கும் அதே தான் நான் சொல்கிறேன். ஆண்கள் போதைகளை யூஸ் பண்ணிவிட்டு அவங்களும் அந்த துளசி செடி பக்கம் போனாங்கன்னா அது காஞ்சு போயிடும். சுத்தமாக இருக்கும்போது தான் துளசி செடியவே நம்ம நெருங்கணும். சுத்தம் இல்லை, பவித்திரம் இல்லைன்னா துளசி செடியை நெருங்கக்கூடாது. ஸோ துளசி செடி வீட்டிற்குள் லக்ஷ்மியை கொண்டு வரும் செடி, வாஸ்து குறைபாட்டை அறவே நீக்கும் செடி. சரிங்களா? இது 2. அடுத்து யார் அப்படின்னு பார்த்தா கற்றாழை. சார், கற்றாழைக்கு பேர் குமரி அப்படின்ட்டு பேர். அதாவது கற்றாழைக்கு தமிழில் குமரி என்ற பெயர் உண்டு. அது என்ன சார் குமரி அப்படின்னா இளமைன்னு அர்த்தம். கற்றாழைக்கு இன்னொரு பேர் குமரி, அதுக்கு அர்த்தம் இளமை. எப்போதும் இளமையாக இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா டெய்லி ஒரு உள்ளங்கையில் பாதி அளவு சைஸுக்கான கற்றாழை ஜெல்லை நீங்கள் சாப்பிடணும். மோரோடு கலந்து காலையில் சாப்பிடணும். அதை சுத்தகரிக்கணும். 7 முறை தண்ணீரிலே கழுவ வேண்டும். புது தண்ணீரை ஊற்றி, இப்போ நீங்கள் ஒரு முறை தண்ணியில் வாஷ் பண்ணிச்சுன்னா திருப்பி எடுத்து இன்னொரு ஃப்ரெஷ் வாட்டரை ஊற்றிட்டு புதுசாக தண்ணீரை ஊற்றி 7 முறை வாஷ் பண்ணிட்டு தான் அதை நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கணும். சித்த மருத்துவரை அணுகி அதை எப்படி சாப்பிட்ணுன்னு தெரிஞ்சுக்கோங்க. டெய்லி கற்றாழை சாப்பிட்டா நமக்கு இளமை அப்படிங்கிறது குன்றாது. எப்போதும் வாலிபத்தோடும் ஒரு துடிப்போடும் ஆரோக்கியத்தோடும் இருப்பீங்க. சரிங்களா? இந்த கற்றாழை செடி வீட்டுக்கு முன்னாடி வளரும் பொழுது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நோய் நொடி இருக்காது, ஆரோக்கியம் சீராக இருக்கும். சார், ஆரோக்கிய பிரச்சனையை அறவே விரட்டும் செடி கற்றாழை செடி. எல்லார் வீட்டிலையும் அவசியம் ஒரு கற்றாழையை வைக்கணும். பல வீடுகளில் பாருங்கள், கற்றாழையை செடியை வேரோட பிடுங்கி வீட்டுக்கு முன்னாடி தொங்க விடுவாங்க. திருஷ்டியை தடுப்பதற்காக இதை செய்வாங்க. திருஷ்டியை தடுத்து நிறுத்தணும், கெட்ட சக்திகளை உள்ள விடாமல் தடுத்து விரட்டணும் அப்படின்னா ஒரு கற்றாழை செடி வீட்டுக்கு முன்னாடி வச்சாலே போதுமானது. ஸோ கற்றாழை என்பது தெய்வீக சக்தி கொண்டது, பவித்திரமானது, பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு அருளக்கூடியது. அதனால் கற்றாழை செடியை கட்டாயமாக வீட்டுக்கு முன் நட்டு வைத்து வளருங்கள். சார், நாங்கள் மேல் மாடியில் இருக்க சார் அப்படின்னா இந்த கற்றாழை செடியாகட்டும், ரோஜா செடியாகட்டும், துளசி ஆகட்டும், ஒரு தொட்டி மாதிரி வாங்கிட்டு அதில் மண் கொட்டி கூட நீங்கள் வளர்க்கலாம். ஏன்னா இது மரமாக வளரக்கூடியது இல்லை. ஸோ நீங்கள் எளிமையாக வளர்க்கலாம். சரிங்களா? இதை நீங்கள் செய்யலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் செடி. இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நிறைய இடங்களில் இதை வளர்க்குறாங்க. இது மண்ணில் புதைத்து வைத்தும் வளர்க்குறாங்க. ஒரு டப்பாவில் தண்ணீரை ஊற்றி அந்த தண்ணீரினுள் இந்த மணி பிளான்ட் செடியை உள்ளே விட்டு அது மூலமாகவும் இந்த செடி வளருது. பல இடங்களில் நான் பார்த்துருக்குறேன். நம்ம வீட்டில் இது இல்லை. ஆக்சுவலாக மணி பிளான்ட் செடி காசு பணத்தை ஈர்த்து கொடுக்கும். அதாவது பணவரவை தரும் செடி மணி பிளான்ட் செடி. இதை நான் எல்லாருக்கும் வளர்ப்பதற்கு அறிவுறுத்துறதில்ல, பட் வளர்க்குறது தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு அற்புதமான செடி, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை ஈர்த்து கொடுக்குற செடியில் மணி பிளான்ட் செடி ஒன்று. பட் இதில் என்னென்னா சரியாக பராமரிக்கணும். மணி பிளான்ட் செடியை சரியாக பராமரிக்கலாம், வாடிடும்.
வாடி நிலையில் இருக்கிற மணி பிளான்ட் செடி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு துரதிருஷ்டத்தையும் நெகட்டிவ்ஸையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால தான் நான் பராமரிக்கிறதுக்கு முடியாது அப்படிங்கிறனால தான் நான் வளர்க்குறதில்ல. மற்றபடி மணி பிளான்ட் செடியை முடிந்தவர்கள் தாராளமாக வாங்கி தண்ணியிலையோ மண்ணிலையோ வச்சு சரியான முறையில் பராமரித்து வளர்த்திங்கன்னா அந்த செடி வளர வளர உங்களுக்கு சௌபாகியம் உண்டு. அடுத்து என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருதாணி செடி. சார் இந்த மருதாணி செடி பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு தெய்வகடாட்சம் நிறைந்த ஒரு செடி. இந்த மருதாணி செடியை மகாலட்சுமி வாசம் செய்கிற செடியாக சொல்கிறோம். மகாலட்சுமி 108 இடங்களில் வாசம் செய்கிறாங்க. அதில் மருதாணி செடியும் ஒன்று. நித்தியமாக வாசம் செய்கிறா, அதாவது நிரந்தரமாக வாசம் செய்வது மருதாணி செடியில். வீட்டுக்கு முன்னாடி மருதாணி செடி வைக்கிறதும் அதை காலையில் எழுந்த உடனே தரிசனம் செய்வதும் ரொம்ப நல்லது. மகாலட்சுமியே தரிசனம் செஞ்சதுக்கு சமம். வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மருதாணி செடியை நீங்கள் தரிசனம் செய்கிறது, காலையில் எழுந்த உடனே பார்க்குறதுங்கிறது அவ்வளவு பவித்திரமான ஒன்று. ஸோ மருதாணி செடியை வீட்டில் நட்டு வச்சு வளர்க்கலாம். இது மரமாக வளரக்கூடியது. ஸோ இடவசதி தேவை. நீங்கள் மற்ற செடி மாதிரி இதை தொட்டியில் வச்சு வளர்க்க முடியாது. ஸோ இடவசதி இருக்கிறவங்க மருதாணி செடியை நட்டு வச்சு பராமரித்து வளருங்க. மருதாணி செடி வளர வளர உங்கள் வீட்டுக்கு சௌபாகியம் வளர்ந்துட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக பார்க்க போகிறது நெல்லி செடி. விஷ்ணு மூலிகைன்னு நெல்லி செடியை நாம் சொல்கிறோம். நெல்லினா இந்த மலை நெல்லின்னு சொல்லுவாங்க, அதாவது பெரிய நெல்லிக்காய், ஆம்லா. இந்த செடியும் மரமாக வளரக்கூடியது தான். இடவசதி தேவை. விஷ்ணு குடிகொண்டிருக்கும் செடி இது. இதில் பாருங்கள் எவ்வளோ பெனிஃபிட் பாருங்கள். விஷ்ணு குடிகொண்டிருக்கும் இந்த செடி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்கிறா. விஷ்ணு இருக்கும் இடத்தில் கூப்பிடாமலேயே லக்ஷ்மி ஓடோடி வருவாள். ஸோ அந்த செடியில் விஷ்ணுவும் இருக்காங்க, லக்ஷ்மியும் இருக்காங்க, நெல்லிக்கனியில் குபேரரும் இருக்கார். ஸோ பண வரவை ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய, சௌபாகியத்தையும் ஐஸ்வர்யங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய 3 தெய்வங்களும் ஒருமித்தமாக வாசம் செய்கிற ஒரு செடி நெல்லி செடி. இப்போ நெல்லி செடி நட்டு வச்சு வளர்க்குறதும் வெள்ளிக்கிழமையில் அதுக்கு தீபதூப ஆராதனை காட்டி பிரார்த்தனை பண்ணுறதும் ரொம்ப விசேஷம். முடிந்தவர்கள் நட்டு வைத்து வளர்த்து பயனடைங்க. மருத்துவ குணமும் இருக்குது. டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? உடலின் நச்சுக்களை வெளியேற்றி உடலை எப்போதும் இளமையாக வைத்து கொள்றதுக்கு இந்த நெல்லிக்கனிக்கு பெரிய பங்கு இருக்குது. சரிங்களா? இது நெல்லிக்கனிக்கு. இதெல்லாம் வளர்க்க வேண்டிய செடிகள். நான் முன்னாடி சொன்ன செடி எல்லாமே வீட்டில் கட்டாயமாக வளர்க்க வேண்டிய செடிகள். சார் வளர்க்கக்கூடாத செடின்னு ஒரு பட்டியல் இருக்குமில்ல, அது சொல்லுங்கள் சார். அதாவது முட்செடிகள். சார் ரோஜாவை சொன்னீங்க வளர்க்கலான்ட்டு. ரோஜாவுக்கு மட்டும் விதிவிலக்கு. ரோஜா செடி இல்லாமல் அழகுக்காக வளர்க்கப்படும் என்ன சொல்லணும்னா வறண்ட நிலத்து செடிகள். சார் சப்பாத்திகள்னு சொல்லுவாங்க அந்த செடி. அழகு முட்செடிகள் ஏகப்பட்டது இருக்குது. முள்ளு முள்ளாக இருக்குது. பேஷன்னு சொல்லிட்டு அதை வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க. ரோஜா செடியை தவிர்த்து எந்த முட்செடிகளும் வீட்டுக்கு முன்னாடி வளருவது ஏற்புடையதல்ல. அது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை வீட்டுக்குள்ளே கொண்டு சேர்க்கும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்தது பருத்தி செடியை வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்த்திங்க அப்படின்னா அந்த காய் வெடித்து வெளிவரக்கூடிய பருத்தி பஞ்சு நம்மோட மூக்கில் பட்டுட்டு உள்ளே போயிட்டு சுவாச குறைபாட்டை ஏற்படுத்தும், நுரையீரல் கோளாறுகளை ஏற்படுத்தும். அது ஒன்று. பருத்தி செடி வீட்டுக்கு முன் வளர்வது அப்படிங்கிறது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அடுத்து எருக்கஞ்செடியில் பார்த்தீங்கன்னா வெள்ளெருக்கனை நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்க்கலாம், பிரச்சனை இல்லை. பட் நீல நிற எருக்கன், அதாவது இடுகாட்டில் வளரக்கூடிய, ஏரிகளில் வளரக்கூடிய நீல நிற எருக்கனை வீட்டுக்கு முன்னாடி நட்டு வச்சு வளர்க்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி எந்த ஒரு வாடிய மற்றும் காய்ந்த, அதே மாதிரி அதில் ஜீவன் போயிடும். அதை நட்டு வச்சுருப்பாங்க, ஏதோ ஒரு வேர்க்கரையாக அரிச்சிருக்கும், அது அப்படியே வாடி இருக்கும், காஞ்சிருக்கும்.
அதை அப்புறப்படுத்தாமல் இருப்பாங்க. கட்டாயமாக வாடிய காய்ந்த செடிகளை வீட்டில் நாம் அப்புறப்படுத்தி விடணும். அது எந்த செடியாக இருந்தாலும் நாம் அப்புறப்படுத்தி விடணும். இதில் இந்த வாழை மரம் அப்படின்ட்டு இருக்குது. வாழை மரம்ங்கிறது வீட்டில் கட்டாயம் நட்டு வைத்து வளர்க்கக்கூடியது. வாழையடி வாழையாக உங்களை வளர வைக்கக்கூடிய மரம் இந்த வாழை மரம். பட்டு இந்த வாழை மரத்தை ஒன்று கொல்லைப்புறத்தில் வைக்கணும், இல்லை சைடில் வைக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு நேராக வைக்கக்கூடாது அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ வாழை மரம் அப்படிங்கிறதையும் இதில் நான் நோட் பண்ணிக்கிறேன். வீட்டில் கட்டாயமாக வளர்க்க வேண்டிய மரம் வாழை மரம் ஒன்று. ஆனால் அதை வீட்டுக்கு நேராக வச்சு வளர்க்கக்கூடாது. பின்னாடியோ சைடுலேயோ வச்சு நீங்கள் வளருங்கள். சரிங்களா? கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நம்புகிறேன். மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.